धनुर्गृहीत्वा औपनिषदं महास्त्रं शरं ह्युपासा निशितं सन्तयीत आयम्य तद्भावगतेन चेतसा लक्ष्यं तदेवाक्षरं सौम्य विद्धि. இதனுடைய பொருளை பார்ப்போம். தனுகு கிருஹீத்வா ஔபனிஷதம் மகாஸ்திரம். தனுகு என்றால் வில், கிருஹீத்வா எடுத்துக்கொண்டு, வில்லை எடுத்துக்கொண்டு. எப்படிப்பட்ட வில்? ஔபனிஷதம் என்றால் உபனிஷத்தில் இருப்பது, உபனிஷத்தை சார்ந்தது. எப்படிப்பட்ட வில்லாம்? மகாஸ்திரம், மிக பெரிய வில், மிக உயர்ந்த ஒரு அஸ்திரம். சென்ற வகுப்பில் பார்த்தோம், வில் என்பது எதற்கு ஒப்பிடப்படுகிறது என்றால் உபனிஷத் அல்லது ஓங்காரம். அம்பு என்பது ஜீவாத்மாவுக்கு ஒப்பிடப்படுகிறது, பிரம்ம லட்சியத்திற்கு ஒப்பிடப்படுகிறது. இங்கு வில்லை எடுத்து அம்பை வில்லில் வைத்து லட்சியத்தை நோக்கி அடிக்கும் பொழுது அம்பானது லட்சியத்தில் சேருகிறது. இவ்வளவுதான் இந்த உதாரணத்தில். இங்கு எப்படிப்பட்ட வில் என்று சொல்லப்படுகிறது? வேதாந்த விசாரத்தை ஒரு மாணவன் செய்து பிரம்மத்தை அடைகிறான். அதுதான் இதனுடைய சாரம். இப்போ வேதாந்த விசாரம், வேதாந்தம் என்ற வில்லுக்குள் ஒரு மாணவனானவன், ஜீவனானவன் செல்ல வேண்டும். இங்கு வேதாந்த விசாரம் ஓங்கார விசாரத்தை உதாரணமாக உபனிஷத் கூறுகிறது. வேதாந்தத்துக்குள்ள எந்த விசாரம் வேணாலும் செய்யலாம். ஓங்காரத்தை உதாரணமாக சொல்லி ஓங்காரமே வில்லாக சொல்லப்படுகிறது. அந்த ஓங்காரம் எங்கு இருக்குன்னா ஔபனிஷதம் என்றால் உபனிஷத்திற்குள் கிடைப்பது. எந்த உபனிஷத்தில் ஓங்கார விசாரம் செய்யப்படுகிறது? மாண்டூக்கிய உபனிஷத்தில். மாண்டூக்கிய உபனிஷத்துல தான் ஓங்காரத்தை எடுத்துட்டு நன்கு விசாரம் செய்யப்படுகிறது. மாத்ரா அமாத்ரா என்றெல்லாம், அகார உகார இகாரத்தை 3 அவஸ்தைகளாகவும் அமாத்திரை என்பது பிரம்மமாகவும் சொல்லி எல்லாம் விசாரம் செய்யப்படுகிறது. ஆகவே ஓங்காரத்திற்கு இங்கு சொல்கின்ற அடைமொழி ஔபனிஷதம். ஔபனிஷதம்ங்கிற சொல் கடைசியில எதை குறிக்குதுன்னா ஓங்காரத்தை குறிக்கின்றது. காரணம், உபனிஷத்திற்குள் இருப்பது ஔபனிஷதம். இது எப்படிப்பட்ட அஸ்திரமா? மகாஸ்திரம். இது ஒரு பெரிய அஸ்திரம். ஓங்காரம்ங்கிறது ஒரு பெரிய அஸ்திரம். அப்படிப்பட்ட தனுவை ஒருவன் எடுத்துக்கொண்டு பிறகு என்ன செய்ய வேண்டும்? அந்த தனுவில், அந்த வில்லில் ஷரத்தை வைக்க வேண்டும். ஷரம்னா அம்பை வைக்க வேண்டும். எப்படிப்பட்ட அம்பை வைக்க வேண்டும்? சரம்ஹி உபாசா நிஷிதம். நிஷிதம் என்றால் கூர்மையாக்கப்பட்ட. உபனிஷத்தில் இருக்கின்ற ஓங்காரம் என்கின்ற தனுவை எடுத்துக்கொண்டு அந்த தனுவில் கூர்மையாக்கப்பட்ட ஷரத்தை வைக்க வேண்டும். இங்கு கூர்மையாக்கப்பட்ட அம்பு, கூர்மை எதனால் ஆக்கப்படுவது என்றால் உபாசா. உபாசா என்றால் உபாசனையினால். உபாசனையினால் கூர்மையாக்கப்பட்ட அம்பை என்று பொருள். இதனுடைய அர்த்தம் என்ன? ஜீவாத்மா அம்புக்கு உதாரணம் என்று சொன்னால் அந்த அம்புக்கு 2 குணம் இருக்கணும். இந்த ஆர்ச்சரி, இது வெற்றி அடையணும், லட்சியத்தில் போய் ஒட்டணும்னு சொன்னால் அந்த அம்புக்கு 2 குணம் பார்த்தோம். ஒன்று ஸ்ட்ரெயிட், நேரடியாக இருக்க வேண்டும். அம்பு நேராக இருந்தால் தான் அது நம்ம லட்சியத்தை நோக்கி அது போகும். இரண்டாவது, அது கூர்மையாக இருக்க வேண்டும்னு பார்த்தோம். ஒரு அம்பை எப்படி நேராக்குவது என்பது சித்த சுத்தியை குறிக்கின்றது கர்மயோகம்ங்கிற சாதனையில். இப்போ கர்மயோகம் என்ற சாதனையை செய்வதன் மூலமாக ஜீவாத்மாவினுடைய மனதானது நேராகின்றது. பிறகு
சித்த ஒருமுகப்பாடு உபாசனை என்ற சாதனையினால் கூர்மையாகின்றது. அம்பு கூர்மையாகுவதற்கு என்ன உதாரணம்னா மன ஒருமுகப்பாடு. மன ஒருமுகப்பாடு எப்படி வரும்னா தியானத்தில் வரும். அதான் உபாசா நிஷிதம். அம்பை கூர்மையாக்குதல் என்பது உபாசனையினால் கூர்மையாக்கப்பட்ட அம்பை என்று பொருள். அது நம்ம சரியா இருக்கு. உதாரணத்துல வில்லுல அம்பை பொருத்தி லட்சியத்தில் அடிக்கும் பொழுது லட்சியத்தை நோக்கி செல்ல வேண்டுமென்றால் அம்பு நேராக இருக்கணும். அம்பே கோணையா இருந்ததுன்னு சொன்னா லட்சியத்தை நோக்கி போகாது. அம்பு நேரா இருந்து அதுல கூர்மை இல்லைன்னு வச்சுக்கோமே, அது லட்சியத்துக்கு போகும், அங்கு தங்காது, அது விழுந்துரும். அதே போல மன தூய்மை இருந்தா சாஸ்திரம் என்ன சொல்லுதுங்கிற கருத்து புரிஞ்சிடும். ஆனால் மன ஒருமுகப்பாடு இல்லை என்றால், மன குவியல் இல்லை என்றால் அந்த கருத்தில் மனது நிற்காது. மன தூய்மை இல்லைன்னா சாஸ்திரம் சொல்றதே நமக்கு புரியாது. இப்ப சாஸ்திரம் சொல்றது புரியணும், பிரம்மத்தினுடைய ஞானம் வரணும்னு சொன்னா மன தூய்மை வேணும். அம்பானது லட்சியத்துக்கு செல்லணும்னா நேரா இருக்கணும். அதே போல மன தூய்மை இருந்தால் சாஸ்திரம் நமக்கு சொல்ற கருத்து புரியும், பிரம்ம தத்துவம் புரியும். மன தூய்மை மட்டும் நமக்கு இருக்கு, ஆனா மனதுல சஞ்சலமாவே இருக்கு, அமைதியே இல்லை, ஒருமுகப்பாடு இல்லைன்னு சொன்னா அந்த புரிந்த கருத்து மனதில் நிலை பெறாது, நமக்கு பிரயோஜனத்தை தராது. ஆகவே உபாசா நிஷிதம், உபாசனையினால் கூர்மையாக்கப்பட்ட அம்பு. அடுத்த சொல் சந்த ஈத. பல ரீடிங்ஸ் இருக்கு, சந்த தீத சந்த ஈத என்றெல்லாம். எல்லாத்துக்கும் என்ன அர்த்தம்னா பொருத்துதல் என்று பொருள். ஃபிக்ஸிங் அப்படின்னு அர்த்தம். ஒரு அம்பை வில்லில் பொருத்துதல், இதையும் நம்ம பார்த்தோம். ஒரு மாணவனானவன் முழுமையாக வேதாந்தத்தில் தன்னை அர்ப்பணம் செய்ய வேண்டும், ஸ்ரத்தையுடன் வேதாந்தத்தை கேட்க வேண்டும். இனி அடுத்த இரண்டாவது வரி சந்ததீத என்றால் பொருத்துதல். இப்போ முதல் வரியில் என்னன்னா வில்லை எடுத்துக்கொண்டு அம்பை வில்லில் சரியாக பொருத்த வேண்டும். எப்படிப்பட்ட அம்பு? கூர்மையான அம்பு. எதனால் கூர்மையாக்கப்பட்டது? அம்பு விஷயத்துல தீட்டுறதுனால கூர்மையாகும். இங்க நமக்கு உதாரணம் என்ன? அம்பு ஜீவாத்மாவுக்கு உதாரணம். ஆகவே உபாசனையினால் மனதை ஒருமுகப்படுத்தப்பட்ட ஜீவாத்மாவானவன் பிரமாணத்தினிடம் தன்னை ஒப்படைக்க வேண்டும். இந்த பிரமாணத்திடம் ஒப்படைத்தால் எங்க போய் சேருவான்? பிரமேயத்தை அவன் அறிவான், அடைவான். இனி இரண்டாவது வரியில் ஆயம்ய தத்பாவ கதேன சேதசா. நீ அடுத்தது என்ன கற்பனை செய்யணும்னா, வில் இருக்கின்றது, அம்பை நம்ம பொருத்துறோம். லட்சியத்தை குறித்து அடிக்கணும்னு சொன்னா அதை நம்ம பின்னாடி இழுக்க வேண்டும் அல்லவா? அதான் ஆயம்ய. ஆயம்யனா பின்னாடி இழுத்தல். பின்னாடி எவ்வளவு தூரம் நல்லா இழுக்கிறோமோ அவ்வளவு வேகமாக போய் லட்சியத்தில் அந்த அம்பானது படும். அதற்கு இங்க என்ன உதாரணம்னு சொன்னா தத்பாவ கதேன சேதசா. ஜீவாத்மாவானவன் உபனிஷத் என்ற விசாரத்திற்குள் பிரம்மத்தை அடைய வேண்டுமென்றால் எப்படி வில்லானது இழுக்கப்பட வேண்டுமோ, அந்த அம்பானது வில்லுக்குள் சென்று இழுக்கப்பட வேண்டுமோ, அப்படி ஜீவாத்மா என்ன செய்யணும்? ரொம்ப அழகா சங்கரர் இதுக்கு விளக்கம் சொல்ல போறார். வெளி விஷயங்களிலிருந்து நம்மை விலக்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா கர்மயோகம் பண்ற காலத்துல கடமையை செய்யறது, நல்லதை செய்யறதுன்னு உலகத்துல வெளி விஷயத்திலேயே இருந்து அலைஞ்சாச்சு. இப்ப என்ன பண்ணணுமா? வெளி விஷயங்களிலிருந்து, விவகாரங்களிலிருந்து விலக்கி கொள்ள வேண்டும். அதுக்கெல்லாம் நல்ல லட்சணம் சொல்ல போறார். அது எப்படி விளக்குதல்னா தத்பாவ கதேன சேதசா, அந்த பிரம்மத்திடமே பாவனை உடைய மனதினால் அப்படின்னு சொல்றார். சேதசான மனதினால், அந்த பிரம்மத்திடம் மனதை வைத்தவனாக, வெளி விஷயங்களிலிருந்து நாம ரூபங்களிலிருந்து விலக்கி கொண்டு அந்த பிரம்மத்திடம் மனதை வைத்தவனாக என்ன செய்ய வேண்டும்? லக்ஷ்யம் ததேவ அக்ஷரம் சோம்ய வித்தி.
லட்சியம், லட்சியம்ங்கிறது என்ன? ததேவ அக்ஷரம், அந்த அக்ஷரம்ங்கிற பிரம்மந்தான் லட்சியம். ஹே சோம்ய, ஹே சிஷ்ய வித்தி, நீ துளைப்பாயாக, அந்த லட்சியத்தை நீ அடிப்பாயாக. பிறகு இரண்டாவது கருத்தில், அதாவது 4வது மந்திரத்தில் இந்த உதாரணமானது மீண்டும் தெளிவுபடுத்தப்படுகிறது. பிரணவக தனுகு, 4வது மந்திரம் முதல் வரி, பிரணவக தனுகு, ஓங்காரம் என்பது வில்லாக உவமானம் செய்யப்படுகிறது, ஒப்பிடப்படுகிறது. ஷரக ஆத்மா, ஷரக என்றால் அம்பானது ஜீவாத்மாவாக ஒப்பிடப்படுகிறது. வில் என்பது பிரணவம், பிரணவம் சொன்னா உபனிஷத்துல இருக்கிற ஒரு விதமான விசாரம். பிரணவகன ஓங்காரம், ஓங்காரமானது தனுவாக வில்லாக ஒப்பிடப்பட்டு அந்த வில்லில் வைக்கப்படுகின்ற அம்பானது ஆத்மா, ஆத்மான ஜீவாத்மா, உபாதியுடன் கூடிய ஜீவாத்மா. பிறகு லட்சியம் என்னன்னா பிரம்ம தல் லட்சியம் உச்சதே, அந்த ஜீவாத்மாவினுடைய லட்சியம் பிரம்ம, பிரம்மன் லட்சியம் என்று உச்சதே சொல்லப்படுகிறது. உபனிஷத்தே சொல்லுது. காரணம் என்ன? இப்படித்தான் பரம்பரையாக இந்த உதாரணம் பேசப்படுகிறது. இதெல்லாம் இந்த 3 தான் இங்க இருக்கிற உதாரணம். அம்பு, வில், லட்சியம். எது எது என்னன்னு சொல்லப்பட்டது. இனி எப்படி அடிக்கணுமா? அப்ரமத்தேன வேத்தவ்யம், வேத்தவ்யம்னா துளைக்க வேண்டும், இந்த காரியத்தை செய்யணும். எப்படின்னா அப்ரமத்தேன, கவனமாக என்று பொருள். பிரமத்தக பிரமாதகன்னு சொன்னா கேர்லெஸ்ன்னு அர்த்தம், கவனமின்மை. கவனமாக குறியை நோக்கி அடிக்க வேண்டும் அர்த்தம். ஏன்னா இந்த வில்லை வச்சு அம்பை வச்சு குறியை அடிக்கணும்னு சொன்னா கவனம் இல்லாமல் இருந்தால் எப்படி அடிக்க முடியும்? அதனால கவனமாக செய்ய வேண்டும். இதுக்கெல்லாம் சங்கரர் நல்ல விளக்கம் கொடுக்க போறார். கவனம்னா இங்க ஆத்ம விஷயத்துல எங்கெங்கெல்லாம் நம்ம கவனம் இல்லாம போயிடலான்னு சொல்ல போறார். பிறகு என்ன ஆகும்னா இதனுடைய ரிசல்ட் என்ன? ஷரவத் தன்மயோ பவேத், ஐக்கியத்தை இங்கு சொல்லப்படுகிறது. ஷரத்தை போல அந்த மயமாக ஆக வேண்டும். இப்போ ஷரத்தை போலன்னா என்ன ஆகுது? ஷரமானது அம்பானது வில்லிடம் இருக்கின்றது. இந்த அடித்ததற்கு பிறகு என்னாகும்? லட்சியமும் அம்பும் ஒன்றாகிறது. தன்மயகன்னு சொன்னால் லட்சியமயமாக ஆகின்றது. எதை குறித்து நாம் அடிக்கின்றோமோ அந்த லட்சியமும் அம்பும் எப்படி ஒன்றாகிறதோ அதுபோல இந்த ஜீவாத்மா பிரம்மனை லட்சியமாக கொண்டு தன்மயக பிரம்மமயனாக ஆக வேண்டும் என்று ஐக்கியமும் சொல்லப்படுகிறது. இதில் நம்ம சிந்திக்க சிந்திக்க எவ்வளவு விதமான வேல்யூஸ், பண்புகளை எடுக்கலாம். முக்கியமாக கர்மயோகம், உபாசனம். கர்மயோகம்ங்கிற சாதனையில் மன தூய்மையை அடைவது, அந்த அம்பை நேர்படுத்துவது. உபாசனை தியானம்ங்கிற சாதனையில் அம்பை கூர்மைப்படுத்துவது. இப்படிப்பட்ட நேரான கூர்மையான அம்பு உபனிஷத்தில் ஸ்ரத்தையுடன் பொருத்தப்பட்டு பிரம்மத்தை தான் என்று உணர வேண்டும். அதுதான் இந்த 2 மந்திரத்தினுடைய சாரம். இனி பாஷ்யத்திற்கு செல்லலாம். கதம் வேத்தவ்யம் இதி உச்யதே, எப்படி அடிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. எப்படி, ஏன் இந்த வாக்கியத்துடன் சங்கரர் துவங்குகின்றார்? இதற்கு முன்னாடி மந்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு? சோம்ய வித்தி, நீ அந்த பிரம்மத்தை அடிக்க வேண்டும் சொல்லியிருக்கே, எப்படி அடிக்க வேண்டும் என்று ஒரு கேள்வியுடன் இந்த மந்திரத்திற்கு வருகின்றார். இனி ஒவ்வொரு சொற்களாக எடுத்துக்கொண்டு விளக்குகின்றார். தனுகு ஈஸ்வாசனம். தனுகுங்கிறதுக்கு அர்த்தம் சொல்றார். தனுகுன்னு சொன்னா என்ன? வில். அந்த வில்லு என்னன்னா இஷுவுக்கு ஆசனம். அம்புக்கு எது ஆசனமாக இருக்கிறதோ அது தனுகு. வில் என்பது அம்புக்கு இருப்பிடமாக, ஆசனம்னா உட்கார்ற இடம்னு அர்த்தம். என்ன, வில்லுல தானே அம்பை கொண்டு போய் நம்ம வைக்கிறோம். ஆகவே இஷு ஆசனம். இஷுனா அம்பு, அம்பினுடைய ஆசனம்தான் தனுகுன்னு அர்த்தம் சொல்றார். பிறகு அடுத்த சொல் கிரகித்துவா, ஆதாய.
கிரகித்வான எடுத்துக்கொண்டு, அந்த வில்லை ஒருவன் எடுத்துக்கொண்டு, இங்கு எப்படிப்பட்ட வில்? ஔபனிஷதம் உபனிஷத்சு பவம் பிரசித்தம் மகாஸ்திரம் மகஸ்ச தது அஸ்திரம் ச மகாஸ்திரம் தனுகு தஸ்மின் சரம். எப்படிப்பட்ட வில்லானது இங்கு பேசப்படுகிறது என்றால் ஔபனிஷதம். அதற்கு அர்த்தம் சொல்றார், உபனிஷத்சு பவம், உபனிஷத்துக்குள் இருப்பது. அது எப்படி இருக்கான்? பிரசித்தம், பிரசித்தமா இருக்கு. அது என்னங்கிறது மூன்றாவது மந்திரத்துல நமக்கு தெரியல, அடுத்த மந்திரத்துல தான் தெரியும், பிரணவகங்கிறது. இப்போ உபனிஷத்துக்குள் பிரசித்தமாக இருப்பது. அது எப்படிப்பட்ட அஸ்திரமா? மகாஸ்திரம், மகத் பெரிய, தது அஸ்திரம் ச அது பெரிய உயர்ந்த அஸ்திரம். எது? தனுகு தஸ்மின் அப்படிப்பட்ட வில்லில் என்ன செய்ய வேண்டும்? ஷரம், ஷரத்தை வைக்க வேண்டும். ஷரம்னா அம்பை வைக்க வேண்டும். கிம் விசிஷ்டம் இத்தியாக, எப்படிப்பட்ட அம்பை நாம் இந்த வில்லுக்குள் வைக்க வேண்டும்? ஏதாவது கோணையா இருக்கிற மொன்னையா இருக்கிற அம்பை கொண்டு போய் வில்லில் வச்சோம் அப்படின்னா இந்த காரிய சித்தி நடக்காது. அதனால அடுத்த கேள்வி கேட்கிறார், எப்படி? கிம் விசிஷ்டம்னா எப்படிப்பட்ட அம்பை இந்த வில்லுக்குள் வைக்க வேண்டும்? அது அடுத்த பகுதிக்கு வர்றார். உபாசா நிஷிதம்ங்கிறதுக்கு வர்றார். உபாசா நிஷிதம் சந்தத அபித்யானேன தனூகிருதம் சம்ஸ்கிருதம் இத்யேதது. உபாசனையினால் கூர்மையாக்கப்பட்ட, அதுக்கு விளக்கம் சொல்றார். சந்தத அப்படின்னா ரெகுலர்லி, டெய்லி, ஒவ்வொரு நாளும், அபித்யாயேன இடைவெளி இல்லாமல் அர்த்தம். சந்ததம் இடைவெளி இல்லாமல் தியானத்தின் மூலமாக, தியானம் ஜபம் இப்படிப்பட்ட சாதனையின் மூலமாக, தனூகிருதம், தனூகிருதம்னா கூர்மையாக்கப்பட்டது. அப்படிப்பட்டதுக்கு இனி ஒரு அர்த்தம் சொல்றார், சம்ஸ்கிருதம். சம்ஸ்கிருதம்னா தூய்மையாக்கப்பட்டது. இந்த முனையில துருவெல்லாம் இல்லாம தூய்மைப்படுத்துவது போல சம்ஸ்கிருதம் இதி ஏதது. இதுக்கு ஒரு பிரசித்த உதாரணம் சொல்லுவார்கள். இந்த போர்டு இருக்கே, ஸ்கூல்ல எல்லாம் இருக்குமே, அது செவுத்துலேயே வச்சிருக்கிற போர்டு ஒன்று இருக்கு, துணி நாளா இருக்கிற போர்டு ஒன்று இருக்கு, வெறும் கிளாத்லேயே போர்டு இருக்கு. இப்போ அந்த போர்டில் ஏதாவது எழுதணும் அப்படின்னு சொன்னால் ரெண்டு நிபந்தனை. ஒன்று, அதில் ஏற்கனவே கண்டதெல்லாம் கிறுக்கி இருந்ததுன்னா அதில் எழுத முடியாது. அப்போ என்ன செய்யணும்னா போர்டை தூய்மைப்படுத்தணும், சுத்தப்படுத்துறது ஒன்று. சுத்தப்படுத்தி கையில் பிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோமே, துணியான போர்டு, கிளாத் போர்டு, அதில் எழுத முடியுமா? அதை எழுத முடியாது. ஒரு இடத்துல பொருத்தணும். அப்போ அந்த போர்டை ஒரு இடத்துல அசையாமல் பொருத்தி தூய்மைப்படுத்தினா தான் அதில் நம்ம காரியத்தை ஏதாவது புதுசாக எழுதலாம். அதே போல் நம்ம மனசு தான் போர்டு. அதில் பிரம்மஸ்வரூபத்து, பிரம்மத்தை பற்றிய ஞான உபனிஷத்துலேருந்து தலையில் போகணும்னா ரெண்டு காரியம் பண்ணணும். ஒன்று தூய்மைப்படுத்தணும், இரண்டாவது என்னன்னா பொருத்த வேண்டும். பொருத்துதல் அப்படின்னா அசையாமல் இருத்தல், அது உபாசனையில் செய்வது. இப்போ எப்படி போர்டு அசையாமல் இருந்தால் தானே அதில் எழுத முடியும். அதே போல் மனசு அமைதியாக வைத்து பழகுதல், அது இங்கு சொல்லப்படுகிறது. தூய்மையானதை பற்றி இங்கே சொல்ல கிடையாது, நம்மளும் புரிஞ்சுக்கணும். இங்கே நேரான அப்படிங்கிற உதாரணம் சொல்லல, இதிலிருந்து நம்ம சேர்த்தி கொள்கின்றோம். சம்ஸ்கிருதம் இத்யேதது. இனி அடுத்த சொல் சந்த ஈத, சந்தானம் குர்யாத். சந்தானம் குர்யாத்ன்னு சொன்னால் பொருத்துதல் அப்படின்னு அர்த்தம். சரியா பொருத்தணும். வில்லில் அம்பை சரியா பொருத்தலின்னு சொன்னால் ஒழுங்கா போகாது. அதே போல் ஒருவன் உபனிஷத் படிக்க சரியாக அதை படிக்கலின்னு வச்சுக்கோமே, சரியான குருகிட்டையோ அல்லது முறையாகவோ படிக்கவில்லைன்னா உபனிஷத் சொல்றது நமக்கு புரியாது. அதனால சரியாக பொருத்த வேண்டும். சரியான பாவனையுடன் ஸ்ரத்தையுடன் சிஷ்யன் உபனிஷத்திற்குள் வர வேண்டும். இந்த தர்க்க புத்தியெல்லாம் உற்றணும். தர்க்கமெல்லாம் உபனிஷத்து தான் பிரதானமாக கொண்டு தர்க்கம் இரண்டாவது படியாக வரணும். ஏன்னா நம்ம வாழ்க்கை பூரா தர்க்க ரீதியாகவே சிந்திச்சு உபனிஷத் சொல்றது நம்ம அனுபவத்துக்கு விரோதமாக இருந்தால் நமக்கு புத்தி ஏற்றுக்கொள்ளாது. அப்படியெல்லாம் இல்லாமல் உபனிஷத்து தான் பிரமாணம் என்ற புத்தியுடன் உபனிஷத்தில் ஒருவன் பொருந்த வேண்டும். இனி அடுத்த பகுதிக்கு வர்றார். ஆயம்ய தத்பாவ கதேன சேதசா சந்தாயச்ச
ஆயம்ய ஆக்ருஷ்ய சேந்திரிய சேந்திரியம் அந்தக்கரணம் ஸ்வவிஷயாத் வினிவர்த்திய லக்ஷ்யே ஏவ ஆவர்ஜிதம் கிருத்வா இத்யர்த்தः. இனி நம்ம லட்சியத்தை பார்த்து அடிக்க வேண்டும் என்பதற்கு அடுத்த நிபந்தனை என்ன? வில்லை அம்ப வில்லில் பொருத்தப்பட்டு அதை இழுக்கிறமே பின்னாடி, அப்படி இழுக்கிறதுனா என்ன? ஆயம்ய, அதுக்கு அர்த்தம் சொல்றார் ஆக்ருஷ்ய இழுத்தல். இங்கு இழுத்தல்னா என்ன? ஜீவாத்மா விஷயத்தில் இழுத்தல்னா என்ன? சேந்திரியம் அந்த கரணம், இந்திரியத்துடன் கூடிய அந்த கரணத்தை என்ன செய்யணுமா? அதாவது 5 ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், அந்த கரணம், இப்படி இந்திரியங்களும் அந்த கரணத்தையும் சேர்ந்து என்ன செய்யணும்? ஸ்வ விஷயாத் வினிவர்த்திய, அந்தந்த விஷயத்திலிருந்து விலக்கி கொண்டு. கண்ணுனா ரூபம், காதுனா சப்தம், நாக்குனா பேச்சு சுவை, இப்படி அந்தந்த விஷயங்களிலிருந்து. இந்த இடத்துல விவகாரத்துக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லல, இந்திரியங்களை போகத்திற்காக பயன்படுத்தாமல் அந்த போகத்தை கொடுக்கிற விஷயங்களிலிருந்து இந்திரியத்தையும் மனதையும் வினிவர்த்திய விலக்கி கொண்டு. இது எந்த சாதனையை குறிக்கின்றது? சமக தமகங்கிற சாதனையை குறிக்குது. தமகன்னு சொன்னா இந்திரியத்தை போக்கிய வஸ்துவிலிருந்து எடுத்துக்கிறது. சமகன்னு சொன்னா அந்த விஷயங்களை பத்தி எல்லாம் சிந்தித்து கொண்டு இல்லாமல் இருத்தல். என்ன செய்யணுமா? வெளி விஷயங்களிலிருந்து மனதை எடுத்துக்கொண்டு லக்ஷ்யே ஏவ, அந்த லட்சியத்திலேயே ஆவர்ஜிதம் கிருத்வா. ஆவர்ஜிதம் கிருத்வான அபிமுகம், நேராக லட்சியத்தில் தான் நம்முடைய இந்திரியங்களும் மனதும் இருக்க வேண்டும். நம்ம எதற்காக எந்த லட்சியத்தை எடுத்துக்கொண்டோமோ அதிலேயே மனதையும் இந்திரியத்தையும் வைத்து ஆவர்ஜிதம் கிருத்வா இத்யர்த்தः. பிறகு சொல்றார், இங்க கையில இழுக்கிறது போல கிடையாது, மனசுல பிரம்ம பாவனை வர வேண்டும் அப்படிங்கிற கருத்து சொல்றார். நகி ஹஸ்தேன இவ தனுஷக ஆயமனம் இக சம்பவதி. இந்த உதாரணத்துல கையினால அம்பை இழுக்கிறோம், இழுத்து விடுறோம். அது போல இந்த இடத்துல பிரம்மத்தை அடையிற விஷயத்துல சம்பவிக்காது. பிறகு இழுக்கிறதுனா என்னன்னா, பிரம்மத்திடம் மனதை வச்சு அனாத்மாவிலிருந்து நம்மை பிரித்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்றார். நகி ஹஸ்தேன இவ, கையினால் இழுப்பதை போல, தனுஷக ஆயமனம் இக சம்பவதி. இந்த இடத்தில் பிரம்ம வித்யா விஷயத்தில் கையில இழுக்கிறது போல கிடையாது. பின்ன இழுக்கிறதுனா என்ன? அடுத்த பகுதியில் சொல்றார், தத்பாவ கதேன தஸ்மின் பிரம்மணி அக்ஷரே லக்ஷ்யே பாவனா பாவக தத் கதேன சேதசா லக்ஷ்யம் ததேவ யதோக்த லக்ஷணம் அக்ஷரம் சோம்ய வித்தி. தத்பாவ கதேன, அதுக்கு அர்த்தம் சொல்றார். ததுனா தஸ்மின் பிரம்மணி, அந்த பிரம்மத்தில், அக்ஷரே, அந்த பிரம்மத்துக்கு தான் இங்க அக்ஷரம்னு உபனிஷத்துல பேசிட்டு வருதே. அக்ஷரே, இது என்ன இங்க? லக்ஷ்யே, லட்சியமான அந்த அக்ஷரத்தில் பாவனா. பாவனானா அதையவே நினைச்சிட்டு இருக்கிறது, அதையே சிந்தித்து கொண்டு இருத்தல். எப்படி? வெளி விஷயத்தை சிந்திச்சிட்டு இருந்தா பிரம்மத்தை சிந்திக்க முடியாது. இப்ப வெளி விஷயத்திலிருந்து நம்மை விலக்கி கொண்டு அந்த ஈஸ்வரனை பிரம்மத்தை சிந்தித்து கொண்டு இருத்தல். தத்பாவ கதேன சேதசா, அப்படிப்பட்ட மனதினால் என்ன செய்யணும்? லட்சியம் ததேவ யதோக்தம் அக்ஷரம், இங்கு சொல்லப்பட்டுள்ள லட்சணமான அக்ஷரத்தை சோம்ய ஹே சிஷ்யா வித்தி, அடிக்க வேண்டும். இது 3வது மந்திரம். இனி 4வது மந்திரத்திற்கு வருகின்றார். யதுக்தம் தனுராதி ததுச்சதே. தனுராதி கல்பனா, அது தொடர்கிறது, அந்த கற்பனையானது மீண்டும் சொல்லப்படுகிறது. பிரணவக ஓங்காரக தனுகு. பிரணவம் என்பது ஓங்காரம், அதுதான் இங்கு தனுகு. அதுக்கு இங்க லட்சணம் சொல்றார். யதா இஷு ஆசனம் லக்ஷ்யே சரஸ்ய பிரவேச காரணம் ததா ஆத்ம சரஸ்ய அக்ஷரே லக்ஷ்யே பிரவேச காரணம் ஓங்காரக.
வில்லுக்கு என்ன லட்சணம் கொடுக்கிறார்னா, வில் என்பது அம்பை லட்சியத்தோடு ஒன்றாக்குகிறது. இந்த வில்லு தான் லட்சியத்துடன் அம்பை ஒன்றாக்குவதற்கு காரணம். அதே போல ஓங்கார விசாரம் என்ன செய்கிறது? ஜீவாத்மாவை பிரம்மத்துடன் ஒன்றாக்குகிறது. அதனால ஓங்காரத்தை எடுத்து விசாரம் பண்ண என்ன கிடைக்கும்னா, ஒரு அம்பு வில்லுல போய் அமர்ந்தா எப்படி லட்சியத்தோடு ஒன்றாகிறதோ, அதே போல ஓங்கார விசாரத்தை ஒரு மாணவன் செய்தால் அவன் பிரம்மத்தை அடைகின்றான். இப்ப ஓங்காரம் என்ன செய்தா? சிஷ்யனை போய் பிரம்மத்திடம் சேர்க்கின்றது. அதான் இங்க சொல்றார், யதா எப்படி, இஷு ஆசனம், இஷுவுக்கு அம்புக்கு ஆசனமாக இருக்கின்ற வில்லானது லக்ஷியே, லட்சியத்தில் சரஸ்ய பிரவேச காரணம், அதாவது அம்புக்கு லட்சியத்தில் பிரவேசம் செய்ய காரணமாக இருக்கிறதோ, ததா அப்படி, ஆத்மசரஸ்ய, இங்கு ஆத்மாவாக உவமையாக சொல்லப்பட்டுள்ள சரத்திற்கு அக்ஷரே லக்ஷியே, லட்சியமான அக்ஷரத்தில் பிரவேச காரணம் ஓங்காரக, ஓங்காரமானது பிரவேச காரணம். அதை விளக்குறார். எப்படி ஓங்காரம் பிரவேச காரணம் சொல்லி விளக்குகின்றார். பிரணவேணகி அபியஸ்யமானேன சம்ஸ்கிரியமானக தது ஆலம்பனக அப்ரதிபந்தேன அக்ஷரே அவதிஷ்டதே யதா தனுஷா ஆஸ்தக இஷுகு லக்ஷியே அதக பிரணவக தனுகு இவ தனுகு. சாஸ்திரத்தில் ஓங்காரம் இரண்டு விதத்தில் பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று உபாசனைக்கு ஆலம்பனமாக பயன்படுத்தப்படும், பிறகு விசாரத்திற்கும் ஆலம்பனமாக பயன்படுத்தப்படும். இப்போ ஒரு சில உபாசனைகளுக்கு ஓங்காரத்தை வச்சு சில தேவதைகளை உபாசனை செய்ய வேண்டும். கட்டோபனிஷத்தில் அப்படித்தான் அறிமுகப்படுத்துகிறார். இது உயர்ந்த ஆலம்பனம்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறார். இப்போ ஒவ்வொரு விதமான பெயர் இருக்கு ஈஸ்வரனுக்கு. இப்போ சரஸ்வதின்னு சொன்னால் அந்த சொல் எதை குறிக்கின்றது? அறிவுக்கு அதிஷ்டான தேவதையை குறிக்கும். அதே போல் இந்திரன் சொன்னால் பலத்துக்கு அதிஷ்டான தேவதையை குறிக்கும். சிவன் சொன்னால் அது பிரளயத்துக்கு இல்லை சந்நியாசத்துக்கு அதிஷ்டான தேவதையை குறிக்கும். ஆனால் ஓம் என்ற சொல்ல சொன்னால் அது எல்லா தேவதைகளையும் குறிக்கும். அதனால தான் எல்லா நாமாவளியிலையும் என்ன இருக்குது? எல்லாம் ஓம் ஓம்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஓங்காரம்ங்கிற சொல் எல்லா விதமான சகுண தேவதைகளையும் அது குறிக்கின்றது. பிறகு ஓம்ங்கிற சொல்ல நம்ம வைத்துக்கொண்டு எந்த தேவதையை வேண்டுமானாலும் வழிபடலாம். இந்த இடத்துல ஓங்காரம் என்ன எப்படி உதவி செய்யுதுன்னா, மன தூய்மை, மன ஒருமுகப்பாட்டுக்கு ஓங்காரம் உதவி செய்கிறது. ஒரு உபாசனைக்கு ஒரு தேவதையை வணங்கணும்னு சொன்னால் ஓங்காரத்தை ஆலம்பனமாக கொண்டு ஓங்காரத்தை தியானம் செய்வதன் மூலமாக என்ன கிடைக்கும்? நமக்கு மன தூய்மை, ஒருமுகப்பாடு கிடைக்கும். இது என்னென்ன கர்மகாண்டத்தில் ஆரம்ப காலத்தில். பிறகு இந்த ஓங்காரத்தை எடுத்துக்கொண்டு உத்தம அதிகாரி என்ன செய்ய வேண்டும்? விசாரம் செய்ய வேண்டும். இப்போ ஓங்காரம் விசாரத்திற்கும் பயன்படுகிறது. அப்போ ஓங்காரம் எதை குறிக்கும்னா நிர்குண பிரம்மத்தை குறிக்கும். ஓங்காரத்தை தியானத்துக்கு பயன்படுத்தினா சகுண பிரம்மத்தை குறிக்கும். ஓங்காரத்தை விசாரத்துக்கு பயன்படுத்தினா அது நிர்குண பிரம்மத்தை குறிக்கும். ஆகவே இங்க ரெண்டும் சொல்றார். ஓங்காரத்தின் மூலமாக தூய்மையடைந்தவன் அதை ஆலம்பனமாக கொண்டு விசாரம் செய்தால் அது பிரம்மத்திற்கு எடுத்து செல்லும், நிர்குண பிரம்மத்திற்கு அடைவதற்கு காரணம் அப்படின்னு சொல்றார். அதனாலதான் நம்மளுடைய வேதத்துல சாஸ்திரத்துல ஓங்காரத்துக்கு அவ்வளவு பிரசித்தம். ஓம்ங்கிற சொல்லி எல்லா கடவுளையும் குறிக்கும், எல்லா சகுண பிரம்மத்தையும் குறிக்கும், நிர்குண பிரம்மத்தையும் குறிக்கும். ஆனா ஒவ்வொரு சொற்கள், மற்ற சொற்கள் எல்லாம் அந்தந்த தேவதைகளைத்தான் குறிக்கும். ஓம்ங்கிறது எல்லா தேவதைகள், அதே சமயத்தில் நிர்குண பிரம்மத்தையும் குறிக்கும். அந்த கருத்தை தான் சொல்றார். பிரணவேனகி அபியஸ்யமானேன, இந்த பிரணவத்தை அபியாசம் செய்தால் என்ன கிடைக்கும்னா சம்ஸ்கிரியமானக, அதனால் ஒருவன் தூய்மையை அடைந்து தது ஆலம்பனக, அதை ஆலம்பனமாக கொண்டு விசாரமும் செய்யும் பொழுது என்னாகின்றது? அப்பிரதிபந்தேன அக்ஷரே அவதிஷ்டதே, எந்த பிரதிபந்தமும் இல்லாமல், எந்த தடையும் இல்லாமல்
அக்ஷரத்தில் அவன் இருக்கின்றான். ஜீவன் அந்த பிரம்மத்தை புரிந்து கொள்வான் எப்பொழுது? இந்த ஓங்காரத்தின் துணை கொண்டு விசாரம் செய்தால். அதற்கு உதாரணம் சொல்றார். யதா தனுஷா ஆஸ்தக இஷுகு லக்ஷியே. எப்படி தனுவினால் அதாவது வில்லினால் எரியப்பட்ட இஷுவானது லக்ஷியே அவதிஷ்டதே அந்த லட்சியத்தில் இருக்கின்றதோ, அதுபோல ஓங்காரத்தினுடைய துணை கொண்டு விசாரம் செய்தால் ஒருவன் பிரம்மத்தை அடைகின்றான். அதனால் என்ன சொல்லப்படுது? ஆகவே அதக பிரணவக தனுகு இவ தனுகு, தனுவை போல தனுகு. உதாரணங்கிறதுனால இவன் சொல்லி சொல்றார். இனி ஷரக ஹி ஆத்மா உபாதி லக்ஷணக. இந்த இடத்துல உபனிஷத்து வெறும் ஆத்மாங்கிற வார்த்தையை பயன்படுத்துது. ஷரம்ங்கிறது ஆத்மான்னு சொல்லுதே. இப்போ ஆத்மானா முக்கிய ஆத்மாவா சரீரத்துடன் கூடியவனா? அதை இங்கே சங்கரர் தெளிவுபடுத்துறார். உபாதி லக்ஷணகனா உபாதியுடன் கூடியவன். இங்கே முக்கிய ஆத்மாவை சொல்லல. முக்கிய ஆத்மா ஏற்கனவே பிரம்மனா இருக்கே. முக்கிய ஆத்மாவும் பிரம்மனு லட்சியமும் வேறு இல்லையே. பிறகு சரீரத்துடன் கூடிய ஆத்மாதான் இங்கு ஷரம் அம்புக்கு வரப்போற துவா சுபர்ணாங்கிற உதாரணத்துல எல்லாம் இருமை தெளிவாக தெரிகிறது. காரணம் என்ன? ஜீவாத்மா பிரம்மங்கிற லட்சியத்தை போய் அடையணும்னு சொன்னா இப்போ ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கா இல்லையா? ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கின்றதே. அப்போ துவைதத்தை தானே உபனிஷத்து போதிக்குதுன்னு சில பேர் வாதாடலாம் இந்த உதாரணத்தை வச்சுட்டு. காரணம் ஜீவாத்மா ஷரம், பிரம்மன்கிறது லட்சியம். இந்த ஜீவாத்மா பிரம்மத்தை போய் அடையணும்னு சொல்லியிருக்கே. பிறகு அத்வைதம் எங்கே சித்திக்கின்றது? அதுக்கு இங்கே சங்கரர் விளக்கம் கொடுக்கிறார். இந்த ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கு என்ன வித்தியாசம்னா, சூரியன் எப்படி ஜலத்தில் பிரவேசம் பண்ணி ரெண்டுக்கும் ஒரு வேறுபாடு இருக்கோ அது போலங்கிறார். இப்போ சூரியன் இருக்கு ஒரிஜினல், ஒரு சிறு நீர்க்குமிழிக்குள்ள நீர் தேக்கத்தில் ஒரு சூரியன் தெரியுது. நம்ம என்ன சொல்கிறோம்? இந்த சூரியன் அந்த சூரியனோட ஐக்கியமாகணும்னு சொன்னால் அது எப்படிப்பட்டது? அதில் வேறுபாடு தெரிகின்றது, உண்மையில் வேறுபாடு இல்லை. அந்த உதாரணத்தை இங்கே சொல்கிறார். பரக ஏவ ஜலே சூர்யாதிவத் இக பிரவிஷ்டக தேகே சர்வ பௌத்த பிரத்யய சாட்சிதயா சக ஷரக இவ ஸ்வாத்மனி ஏவ அர்ப்பிதக அக்ஷரே பிரம்மணி அதக பிரம்மதல் லக்ஷ்யம் உச்சதே லக்ஷ்யே இவ மன சமாதித்சுபிஹி ஆத்மபாவேன லக்ஷ்யமானத்வாத். இந்த கருத்தை சொல்றார். ஜலே பரக ஏவ ஜலே சூர்யாதிவத் இக பிரவிஷ்டக தேகே. எப்படி ஜலத்தில் சூரியன் பிரவேசம் செய்துள்ளதோ, ஜலத்தில் சூரியனுடைய பிரவேசம் செய்துள்ளதுன்னு சொன்ன என்ன? சூரியனுடைய பிரதிபிம்பம் அங்கு தோன்றுகிறது. உண்மையிலேயே ஜலத்தில் இருக்கிற சூரியன் அங்கு இருக்கிற சூரியன் இரண்டு அல்ல. அதே போல பரக ஏவ பர ஆத்மாதான் என்ன ஆயிருக்கான்? பிரவிஷ்டக எங்க பிரவேசம் பண்ணியிருக்கு? தேகே நம்முடைய சரீரத்தில். பரமாத்மாதான் சரீரத்தில் பிரவேசம் பண்ணி இருக்கின்றது. பிறகு அந்த சரீரத்துல எப்படி இருந்து கொண்டு இருக்கின்றதாம்? அதுக்கு அர்த்தம் சொல்றார். சர்வ பௌத்த பிரத்யய சாட்சிதயா. சர்வ எல்லா, பௌத்த என்றால் புத்தியில் இருக்கின்ற எண்ணங்கள், பௌத்த பிரத்யய புத்திகதம் பௌத்தம். இந்த இடத்துல பௌத்த மதம் எல்லாம் கிடையாது. பௌத்த என்றால் புத்தியில் இருக்கின்ற பிரத்யய எண்ணங்களுக்கு சாட்சியாக, நம்முடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களுக்கு சாட்சியாக அந்த பரமாத்மாதான் இருந்து கொண்டு இருக்கின்றார். சக ஏவ ஷரக இவ. இந்த இடத்துல உபனிஷத்து அதற்கு அம்புக்கு உதாரணமாக பேசுகிறது. பிறகு இந்த ஜீவாத்மாவுக்கு ஏன் பிரம்மத்தை லட்சியமாக சொல்ல வேண்டும்? இந்த ஜீவாத்மாவுக்கு வேற யாராவது லட்சியமா சொல்லலாமான்னு சொன்னா, பிரதிபிம்பமான சூரியன் அதனுடைய யதார்த்த ஸ்தானம் என்னன்னு சொன்னா ஒரிஜினல் சூரியன் தான். அதனால சாஸ்திரத்தில் எல்லாம் சொல்லுவார்கள், இந்த சூரியன் ஒரிஜினல் சூரியனோட ஒன்றாக வேண்டும், ஐக்கியமாக வேண்டும்.
அப்போ பிரதிபிம்பமான சூரியனுக்கு என்ன லட்சியமா இருக்கும்? இப்போ ஒரு கற்பனை பண்ணுவோம், ஜலத்துக்குள்ள ஒரு சூரியன் இருக்கு, அந்த சூரியனுக்கு ஒரு உயிர் இருந்து பேசுற மாதிரி இருந்தா உன்னுடைய மோட்சம் என்ன, நீ எதோட ஒன்னாகணும்னு சொன்னா அந்த சூரியனை என்ன சொல்லி ஆகணும்? யார் என்னுடைய மூலமோ, என்னுடைய உண்மையான சொரூபம் ஏதோ அதோட தான் நான் ஒன்னாகணும்னு அந்த பிரதிபிம்பமான சூரியன் சொல்லும். இப்போ உதாரணமா ஜலத்துக்குள்ள சூரியன் இருக்கு, அந்த சூரியன் ரெண்டு விதத்துல தன்னை பார்க்கலாம். தன்னையே அது சிந்திச்சுதுன்னு சொன்னா, நான் எதுல தோன்றி இருக்கேன்னு சொன்னா இந்த ஜலத்துல தோன்றியுள்ளேன், ஜல அசையும் பொழுது நான் அசைகின்றேன், ஜல சுத்தமா இருந்தா நான் சுத்தமா இருக்கேன் அப்படின்னு எல்லாம் சூரியன் நினைக்கலாம். அல்லது இந்த ஜலம் அப்படிங்கிறது என்னை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு இடமே தவிர நான் சூரியன் அப்படின்னு நினைக்கலாம். இப்ப ஜலத்துக்குள்ள இருக்கிற சூரியன் தன்னை ரெண்டு விதத்துல நினைச்சுக்கலாம். அஞ்ஞான அவஸ்தையில என்ன நினைக்கும்? இந்த ஜலத்தினால தோன்றினேன், ஏன்னா ஜலம் இல்லைன்னா அது வந்திருக்காதே, ஜலம் அசையும் பொழுது நான் அசைகின்றேன்னு சொல்லி இந்த ஜலத்தை தன்னுடைய சொரூபமா கொண்டு பேசலாம். ஞானம் வந்துடுதுன்னு வச்சுக்கோமே, அது என்ன சொல்லும்? இந்த ஜலம் என்னை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு கருவியே தவிர நான் உண்மையில் சூரிய சொரூபம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல இந்த சிதாபாசம் இருக்க ஜீவன், அவன் என்ன சொல்லலாம்? நான் இந்த அந்த கரணத்துக்குள்ள இருக்கேன், இந்த உடம்புல இருக்கேன், உடம்பெல்லாம் செயல்படும் பொழுது செயல்படுறேன் அப்படின்னு சொல்லலாம். அல்லது நான் பிரம்மஸ்வரூபமாக இருக்கின்றேன், பிறகு இந்த உடல் அந்த கரணம்னா என்ன? என்னை வெளிப்படுத்துகின்ற ஒரு கருவி. அப்ப இந்த ஜீவாத்மாவுக்கு உண்மையான லட்சியம் என்னன்னா அந்த பிரம்மந்தான். காரணம் பிரம்மஸ்வரூபமாகவே இந்த ஜீவாத்மா இருக்கின்ற காரணத்தினால். அது அடுத்த வரியில சொல்றார், எதனால் ஜீவாத்மாவுக்கு பிரம்ம லட்சியம் என்றால் அந்த பிரம்மஸ்வரூபமாகவே ஜீவாத்மா இருக்கின்ற காரணத்தினால். இந்த ஜீவாத்மா சொரூபம் வேற ஏதாவது இருந்ததுன்னா இந்த ஜீவாத்மாவுக்கு பிரம்ம லட்சியமா இருக்காது. பிறகு எது லட்சியமா இருக்கும்? தன்னுடைய உண்மையான சொரூபம் எதுவோ அது லட்சியமா இருக்கும். இங்க பிரம்மந்தான் லட்சியமாக இருக்கிறது, அதை காட்டுகிறார். ஸ்வாத்மனி ஏவ அர்ப்பிதக அக்ஷரே பிரம்மணி அதக பிரம்ம தது லட்சியம் உச்சதே. அதாவது ஆத்மாவிடமே அர்ப்பிதக, அந்த பிரம்மன் ஆத்மஸ்வரூபமாக இருப்பதனால் அக்ஷரே பிரம்மணி, அந்த பிரம்மஸ்வரூபத்திலேயே ஜீவன் உண்மையாக இருக்கின்ற காரணத்தினால் பிரம்மத்தை லட்சியமாக சொல்லப்படுகிறது. பிரம்மத்தை ஏன் லட்சியமாக சொல்லணும்னா ஜீவன் பிரம்மஸ்வரூபமாகவே இருக்கிறதுனால தான். பிறகு அடுத்த கேள்வி கேட்கலாம், ஏற்கனவே ஜீவன் பிரம்மஸ்வரூபம்னா எதற்கு லட்சியம்னு சொன்னா அஞ்ஞானத்தினால விலகி இருக்கு. ஏற்கனவே ஜீவன் பிரம்மஸ்வரூபம்னா ஜீவனை போய் எதுக்கு பிரம்ம லட்சியம்னு சொல்லணும்னா அது ஏற்கனவே இருக்கிறதுனால லட்சியம். பிறகு லட்சியம்னு சொல்றதுக்கு காரணம் அவனுக்கு அது தெரியல, நான் பிரம்மஸ்வரூபம்னு தெரியாத காரணத்தினால் லட்சியமாகுது. ஞானம் வந்துட்டா லட்சியம் கிடையாது, ஞானம் வர்ற வரைக்கும் லட்சியம். அந்த கருத்தை சொல்றார். அது அடுத்த வரியில தெளிவுபடுத்துறார். லக்ஷ்ய இவ மன சமாதித்சுபிகி ஆத்மபாவேன லட்சியமானத்வாத். இந்த மனதை எல்லாம் கட்டுப்படுத்தி மனதை பக்குவப்படுத்தி மோட்சத்தை அடைய விரும்புபவர்களுக்கு தன்னுடைய சொரூபமாகவே அறியப்பட வேண்டும் என்கின்ற காரணத்தினால் இந்த ஜீவாத்மாவுக்கு லட்சியமானது பிரம்மன் என்று சொல்லப்படுகிறது. இப்போ இந்த உதாரணத்தை நம்ம தவறா எடுத்துக்க கூடாதுங்கிறதுக்காக இந்த இடத்துல கவனமா பேசுறார். இந்த உதாரணத்தை வச்சுட்டு ஜீவன் வேறு பிரம்மன் வேறுன்னு நினைக்க கூடாது. இந்த உதாரணத்துல சில சாதனைகளை சொல்லி ஐக்கியத்தை தான் சாஸ்திரம் சொல்லுது அப்படிங்கிறதுக்காக இந்த வார்த்தைகளை சொல்றார். இனி அடுத்தது தத்ர ஏவம் சதி அப்ரமத்தேன. இப்ப நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? 4வது ஸ்லோகத்துல 2வது வரியில் இருக்கும். அப்ரமத்தேன, கவனக்குறைவு இல்லாமல், மிக மிக கவனமாக அப்படின்னு அர்த்தம். கவனக்குறைவு இல்லாமல் அல்லது கவனமாக அடிக்க வேண்டும், இந்த பாதையில் செல்ல வேண்டும். இதெல்லாம் உபநிஷத்து அடிக்கடி இந்த மாதிரி நம்ம செய்யும். நமக்கு இந்த வார்னிங் கொடுக்கும். இந்த அபாயம்னு போடுறாங்களே, கொஞ்சம் கவனமா இருன்னு சொல்லி, அதுதான் இந்த வேலை செய்யுது உபனிஷத். யமதர்மராஜா இனியும் சொல்லுவார், க்ஷுரஸ்ய தாரா நிஷிதா துரத்யயா. இந்த பிரம்ம ஆன்மீக வாழ்க்கைங்கிறது க்ஷுரஸ்ய தாரா,
ஒரு ரேசர்ல பிளேடுல நடந்து போறது போல இப்படி எல்லாம் உபனிஷத்து ஏன் நம்ம எச்சரிக்கிறது? அது சொல்றார். என்ன கொஞ்சம் கவனமின்மைன்னு சொன்னா நம்ம வந்த லட்சியத்தை விட்டுட்டு போயிடுவோம்னு சொல்றோம். காரணம் என்ன? இந்த ஆர்ச்சரியிலே அப்படித்தானே, கொஞ்சம் கவனம் தப்புச்சுன்னு சொன்னா லட்சியத்தை விட்டுட்டு வேற எங்கேயோ போயிருமே. அதே போல இந்த வாழ்க்கைக்கு வந்தவர்கள், இந்த இந்த பிரம்மத்தை அடைகின்ற மார்க்கத்தில் வந்தவர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்றார். சங்கரருடைய பாஷ்யத்தில் அடிக்கடி நம்ம பார்க்கிற வார்த்தை அப்பிரமத்தக, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லிகிட்டே இருப்பார். கவனமா இருக்கணும் கவனமா இருக்கணும்னு சொல்லுவார். ஏன்னா நம்மை சுற்றி இருக்கிற இந்த பிரபஞ்சம், மித்யா பிரபஞ்சம், ஒவ்வொரு செகண்டும் நம்முடைய லட்சியத்திலிருந்து வேற பக்கம் எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு நம்மளை காத்துட்டு இருக்கு. ஒவ்வொரு விஷயங்களும் என்ன செய்துட்டு இருக்கான்? நம்முடைய லட்சியத்திலிருந்து வெளியே எடுத்துட்டு போறதுக்கு தயாரா இருக்கு, புலி கரடி போல. இப்ப என்ன செய்யணும்னா இந்த சாதகன் ரொம்ப கவனமாக செல்ல வேண்டும். இங்க சொல்றார், எதுல எல்லாம் நம்ம கவனம் இல்லாம போயிருவோம் அப்படின்னு சொல்றார். தத்ர ஏவம் செய்தி அப்பிரமத்தேன, எதுல கவனம் இல்லாம போயிருவோம் நம்ம? பாஹ்ய விஷய உபலப்தி திருணா பிரமாத வர்ஜிதேன சர்வதக விரக்தேன ஜிதேந்திரியேன ஏகாக்ர சித்தேன வேத்தவ்யம் பிரம்ம லட்சியம். சொல்றார், பாஹ்ய விஷய உபலப்தி திருஷ்ணா. பாஹ்ய விஷயம் சொன்னா வெளியே இருக்கின்ற இன்பத்தை கொடுக்கின்ற பொருள்கள். பாஹ்ய விஷய உபலப்தி திருஷ்ணா, அதை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற ஆசை. திருஷ்ணா அப்படின்னு சொன்னா ஆசை. வெளியே இருக்கின்ற அனுபவிக்கப்படுகின்ற இந்திரியங்களால் பார்க்கப்படுகின்ற விஷயங்களில் ஆசை. திருஷ்ணான்னு சொன்னா ஆசை. உபலப்தினா நம்மால பார்க்கப்படுகின்ற விஷயத்தில் ஆசை. அப்படிப்பட்ட ஆசை என்கின்ற பிரமாத வர்ஜிதேன. இப்ப எது கேர்லெஸ்ன்னு சொன்னா சங்கரர் சொல்றார், நம்ம மனசில் இருக்கிற ஆசை தான் கேர்லெஸ்ஸா. ஏதாவது பொருளை பார்த்து ஆசைப்பட்டுட்டோம், நம்ம கவன குறைவு வந்தாச்சுன்னு அர்த்தம். இப்போ ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு பொருளையும் பார்க்கும் பொழுது அதுல நமக்கு ஆசை இல்லாம பார்த்துக்கணும்னு சொல்றார். இன்னும் எத்தனையோ பொருள்களை பார்க்கிறோம், விவகாரம் பண்றோம், அதுல எந்த பொருள்லையும் ஆசை வந்துடக்கூடாதுன்னு சொல்றார். அப்படி ஒரு பொருள்ல உனக்கு ஆசை வந்துடுதுன்னு சொன்னா நீ அந்த பொருளிடம் கவனக்குறைவாக இருந்து விட்டாயின்னு அர்த்தம். எந்த பொருள் நம்மளை கவர்ந்துடுதோ அந்த பொருளிடம் நம்ம கொஞ்சம் கவனக்குறைவா இருந்துட்டோம்னு அர்த்தம். ஒரு பொருளை பார்க்கிறோம், பேசுறோம், எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், ஆனா அந்த பொருளை பற்றி ஆசை மனதுக்குள்ள போகல, அந்த பொருளிடம் கவனமா இருந்துட்டோம்னு அர்த்தம். அதான் சொல்றார். இப்ப பாஹ்ய விஷய உபலப்தி திருஷ்ணா பிரமாத வர்ஜிதேன, அந்த திருஷ்ணா தான் பிரமாதம்னு சொல்றார். வெளியே இருக்கின்ற பொருள்களில் மீது வருகின்ற ஆசை கவனமின்மை, அப்படி இல்லாமல் அப்படின்னு சொல்றார். இப்போ ஒவ்வொரு விஷயத்தை பார்க்கும் பொழுதும் இந்த விஷயத்துல நான் கவனக்குறைவா இருந்துட்டேனா அல்லது கவனமா இருந்துட்டேனா, சாவதான் எல்லாம் சொல்றோமே, அப்படி நம்ம சாவதானமா இருந்துட்டோமா அப்படின்னு எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். அப்படி எச்சரிக்கையுடன் இருக்கணும்னா என்ன கண்டிஷன் மனதுக்கு இருக்கணும் சொல்றார், சர்வதக விரக்தேன. அப்படி எப்ப இருக்க முடியும்னா எல்லா பொருள்களிடம் வைராகியத்தை உடையவனாக. விரக்தேனன்னு சொன்னா வைராகியத்தை உடையவனாக. நமக்கு இந்த உலகத்துல வைராகியம் இருந்தா தான் ஆசைப்பட மாட்டோம். வைராகியம் வேணும்னு என்ன செய்யணும்னா ஜிதேந்திரியேன, இந்திரியங்களை வென்றவனாக. ஜிதேந்திரியக, இந்திரஜித்துன்னு இருக்கு, இந்திரனைத்தான் ஒருத்தன் வெல்ல முடிஞ்சது, ஆனா இந்திரியங்களை யாரு வென்றவனா இல்லை. இந்திரனும் கூட இந்திரியத்தை வென்றவனா இல்லை. யாரு வென்றவனா இருக்க முடியும்னா உபநிஷத்துல சொல்ற தீரன் தான். தீரர்கள் தான் வெல்ல முடியும். இந்த உலகத்துல எதை வேண்டுமானாலும் வென்று விடலாம், ஆனா எதை வென்றா உண்மையான வெற்றினா இந்திரியத்தினுடைய வெற்றி. அதை சொல்றார் ஜிதேந்திரியேன, இந்திரியங்களை வென்றவனாக. பிறகு ஏகாக்ர சித்தேன, மனதை ஒருமுகப்படுத்தியவனாக. ஏகாக்ர சித்தம்னா ஒருமுகப்படுத்தியவன். இந்த சாதனைகளை எல்லாம் ஒரே வார்த்தையில எடுத்துக்கிறார். அப்பிரமத்தக,
அந்த ஒரு வார்த்தைக்கு இவ்வளவு சாதனையும் சொல்றார். இந்திரியத்தை வென்று வைராகியத்தை அடைந்து காமம் வராம காத்து கொண்டு மனதை ஒருமுகப்படுத்தியவனாக இவ்வளவும் பண்ணி என்ன செய்யணும்னா வேத்தவ்யம் பிரம்ம லட்சியம், அந்த பிரம்ம என்ற லட்சியத்தை அடிக்க வேண்டும். பிறகு என்ன ஆகும் சொல்றார், ததக தத் வேதனாத் ஊர்துவம் ஷரவத் தன்மயோ பவேத். ததகன பிறகு, இப்படியெல்லாம் கவனம் இல்லாம ஒருத்தன் அடிச்சிட்டான்னா என்ன ஆகும்னா வேதனாத், வேதனம்னா இந்த அடித்ததற்கு பிறகு ஊர்துவம் ஷரவத், ஷரமானது லட்சியத்தில் இருப்பதை போல தன்மயக பவேத். தன்மயகன பிரம்மமயம் ஆவான். மயகன இங்க சொரூபம், பிரம்மஸ்வரூபமாக இருப்பான், பிரம்மனாகவே இருப்பான், இருக்க வேண்டும். யதா சரஸ்ய லக்ஷ்ய ஏகாத்மத்துவம் பலம் பவதி. இப்போ இந்த அம்பானது லட்சியத்துடன் ஏகமாக ஒன்றாக ஆவது பலமோ, அதே போல் இந்த ஜீவன் பிரம்மத்துடன் ஒன்றாக ஆகிறான். யதா சரஸ்ய லக்ஷ்ய ஏகாத்மத்துவம், லட்சியத்துடன் ஒன்றாக இருப்பது பலமோ அதுபோல ததா தேகாதி ஆத்ம பிரத்யய திரஸ்காரேன அக்ஷர ஏகாத்மத்துவம் பலம் ஆபாதையே இத்யர்த்தக. கடைசியில சாரத்தை சொல்றார். அதுபோல தேகாதி ஆத்ம பிரத்யய திரஸ்காரேன, தேகம் மனம் முதலியவற்றில் நான் என்கின்ற புத்தியை நீக்குவதன் மூலம், தேகாதி ஆத்ம, தேகாதி ஆத்மனா தேகம் மனம் இந்திரியம் இவைகளில் பிரத்யய திரஸ்காரேன, அதுல ஆத்ம புத்தி என்கின்ற எண்ணத்தை நீக்கி அக்ஷர, அக்ஷரத்துடன் பிரம்மத்துடன் ஒன்றாக இருக்கின்ற பலத்தை ஆபாதையேத், ஒரு சிஷ்யன் அடைய வேண்டும். ஆபாதையேத்னா அதை சம்பாதிக்கணும்னு அர்த்தம். எதை சம்பாதிக்கணும்? அனாத்ம புத்தியை நீக்கி ஆத்ம புத்தியை ஒருவன் சம்பாதிக்க வேண்டும். இத்தியர்த்தக, இதுதான் சாரம். இவ்விதம் இந்த 2 மந்திரத்தில் உதாரணத்தின் மூலமா சில சாதனைகளும் பிறகு பிரம்ம ஐக்கியமும் சொல்லப்படுகிறது. இனி 5வது மந்திரம். யஸ்மின் த்யௌ ப்ருதிவி சாந்தரிக்ஷம் ஓதம் மனசக பிராணைஷ்ச சர்வைஹ தமேவைகம் ஜானத ஆத்மானம் அன்யா வாச்சோ விமுஞ்சதாமிருதஸ்யைஷ சேதுஹ. மீண்டும் பிரம்மஸ்வரூபம் கூறப்பட்டு வேறொரு முக்கியமான சாதனை உபனிஷத் கூறுகிறது. முதல் வரி, யஸ்மின் எந்த பிரம்மத்திடம், த்யௌஹு ஆகாசம், பிருத்திவி இந்த பூமி, அந்தரிக்ஷம் இடைவெளி, த்யௌஹுன்னு சொன்னா இங்க சொர்க்கலோகத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். சொர்க்கலோகம், எல்லா லோகங்கள், பிருத்திவி, அந்தரிக்ஷம் இடைவெளி, இவைகளெல்லாம் என்னன்னா ஓதம். ஓதம் என்றால் கோர்க்கப்பட்டுள்ளது. எந்த ஆத்மாவில் அனைத்து பிரபஞ்சமும் கோர்க்கப்பட்டு இருக்கின்றதோ, ஓதம் புரோதம் அடிக்கடி சாஸ்திரத்துல வரும். அங்கும் இங்கும் கோர்க்கப்படுதல், பின்னுதல் அர்த்தம். இந்த இதுக்கு 2 விதமா பின்னுவோம் அல்லவா, ட்ரெஸ் இதுக்கு துணிக்கு 2 விதமா பின்னுவோம் அல்லவா, குறுக்கு நெடுக்கம். அதான் ஓதம் புரோதம்னு சாஸ்திரத்துல சொல்றது. அப்படி பிரம்மத்திடம் இவைகள் அனைத்தும் கோர்க்கப்பட்டு இருக்கின்றது. எதோடுனா மனசக பிராணைகி சர்வைகி, மனதுடன், எல்லா விதமான கருவிகளுடனும் மனதுடனும் கோர்க்கப்பட்டு இருக்கின்றது. ஏற்கனவே சொன்ன கருத்து தான், அனைத்துக்கும் அதிஷ்டானமாக ஆதாரமாக இருக்கிறது. மனக பிராணைகி சர்வைகி சக மனக,
இந்த மனமும் பிரம்மத்திடம் கோர்க்கப்பட்டுள்ளது. எப்படின்னா சர்வைகி பிராணைகி, எல்லா பிராணங்களுடனும் கருவிகளுடனும் சேர்ந்து இந்த பிரம்மத்திடம் அனைத்தும் கோர்க்கப்பட்டு இருக்கின்றது. இனி இரண்டாவது வரியில தம் ஏவ ஏகம் ஜானத, சிஷ்யனை பார்த்து குரு சொல்றார். ஜானதன்னு சொன்னா நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், யூயம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், தம் அந்த தத்துவத்தை. அது எவ்வளவுனா ஏகம், அந்த ஒரு தத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். தம் ஏவ, அதைத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும். அது மீது கோர்க்கப்பட்டது எத்தனையோ இருக்கு நாமரூபங்கள், ஆனா இருக்கிற தத்துவம் என்னன்னா ஒரே ஒரு பிரம்ம. பிறகு அந்த பிரம்ம எப்படி இருக்கின்றது, அந்த பிரம்மத்தை எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும், எவ்வாறு தெரிந்து கொள்ள வேண்டும்? ஆத்மானம் என்றால் ஆத்மாவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கேயே ஜீவ பிரம்ம ஐக்கியம் வருது. அனைத்து பிரபஞ்சத்திற்கும் எது ஆதாரமாக இருக்கின்றதோ அதை, அந்த ஒன்றை ஆத்மானம் ஆத்மாவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஜானதன நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதை எப்படி தெரிஞ்சுக்கணும்? எல்லாத்துக்கும் அதிஷ்டானமா இருக்கு, நான் தெரிஞ்சுக்கிறேன்னு தெரிஞ்சு கொள்ளக்கூடாது, என்னுடைய சுரூபமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆத்மானம் தம் ஆத்மானம், இது ஆப்ஜெக்டிவ் காம்ப்ளிமெண்ட் சொல்றது. அதை ஆத்மாவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஹே சிஷ்ய ஜானத, ஹே சிஷ்யாக ஜானத. பிறகு ஒரு நிபந்தனை ஒன்று சொல்றார். இந்த ஞானம் தெரிஞ்சிட்ட உடனே மோட்சம் வந்துருமான்னு சொன்னா, தெரிந்ததற்கு பிறகு அந்த ஞானத்துல நம்ம நிலை பெறணும். ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம்னு நம்ம 3 சாதனை சொல்லுவோம். சிரவணம்னு என்ன? சாஸ்திரம் பிரம்மத்தை பத்தி என்னை பத்தி ஒரு கருத்து சொல்லுது. மனனம்னு சொன்னா அதுல சந்தேகம் இல்லாம அந்த கருத்தை புரிஞ்சுக்கிறோம். அதற்கு பிறகு என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய மனது ரொம்ப வருஷமா துவைத வாசனையிலேயே இருந்ததுனாலையும் அல்லது இந்த சரீரத்தையே நான் நினைச்சிட்டு இருக்கிறனால சம்சாரியா இருக்கும். அந்த சம்சாரத்தை நீக்கி, விபரீத பாவனையை நீக்கி அந்த பிரம்ம ஞானத்துல நிஷ்டை அடையணும். அந்த நிஷ்டை அடையணும் அப்படின்னு சொன்னா அதை நிதித்தியாசனம் சொல்றோம். நிஷ்டைக்காக செய்கின்ற சாதனை நிதித்தியாசனம். இப்போ அந்த சாதனையை செய்யும் பொழுது ஒரு விரதம் இருக்கணும். அது என்ன விரதம் சொல்றார்? அந்யா வாச்சோ விமுஞ்சத. அந்யா என்றால் தேவையற்ற சொற்களை, பேச்சுக்களை, விமுஞ்சத விட்டுவிடு, பேசாதே அப்படின்னு உபனிஷத் சொல்கிறது. அந்யா வாச்சக. அந்யா வாச்சகங்கிறதுக்கு நம்ம விளக்கம் பார்க்க போறோம். அந்யான வேறுன்னு அர்த்தம். வேறு பேச்சுக்களை விமுஞ்சத விட்டுவிடு. அந்யா வாச்சோ விமுஞ்சத நீங்க கட்டளை போடுது. நீ வேறு பேச்சையெல்லாம் பேசாத, வேறு விஷயத்தை பற்றி பேசாதே. ஏன்? அதுக்கு என்ன காரணம்னு சொல்லுது உபனிஷத். அமிர்தஸ்ய ஏஷக சேதுகு, இதுதான் மோட்சத்திற்கு பாலம். சேதுகுன பாலம். ஏஷக, ஏஷகன இப்படிப்பட்ட ஜீவிதம், இப்படிப்பட்ட சாதனை தான் அமிர்தத்துவசிய அர்த்தம். அமிர்தத்துவத்தை அடைவதற்கு பாலமாக இருக்கிறது. அதனால என்னன்னா அந்யா வாச்சோ விமுஞ்சத. எப்பெல்லாம் தேவையில்லாம பேசலான்னு வாய் திறந்ததோ அப்ப எந்த வார்த்தை நமக்கு ஞாபகத்துக்கு வரணும்? அந்யா வாச்சோ விமுஞ்சத. இந்த வார்த்தையை நான் பேசக்கூடாது. அதுக்கு சங்கரர் என்ன சொல்றார்? உபனிஷத்து வாச்சோ விமுஞ்சதன்னு சொல்லல, பேசாதேன்னு சொல்லல. விமுஞ்சதன விட்டு விடுன்னு அர்த்தம். வாச்சகன வாக்கை, பேச்சை, பேச்சை விட்டு விடுன்னு சொல்லல. சில பேர் பேச்சை விட்டுட்டு அதுக்கு மேல செயல்படுவார்கள். எழுதுறது, குடிக்கிறது எல்லாம் பண்ணுவார்கள். அது என்னன்னா அது ஒரு விதமான கம்யூனிகேஷன் தானே. மௌன விரதம்னா என்ன? யாருகிட்டையும் எந்த கம்யூனிகேஷனும் எனக்கு இல்லைங்கிறது மௌன விரதம். இது மௌன விரதம்னு போட்டு அதுக்கு மேல புத்தியை செலவு பண்ணி பேஜா எழுதிட்டு இருந்து அது என்ன மௌன விரதம்னு தெரியல. மௌன விரதத்தினுடைய சாரம் வேற ஜீவனோட நான் கம்யூனிகேஷன் இருக்கக்கூடாதுங்கிறதா மௌன விரதத்தினுடைய சாரம். அதுதான் அதனுடைய சாதனை. இப்போ உபனிஷத் பேச்சை விட்டு விடுன்னு சொல்றதுக்கு பதுவா அந்யா வாச்சான்னு சொல்லுது. இந்த பிரம்ம விஷயத்தை தவிர வேறு பேச்சுக்களை விட்டு விடுன்னு சொல்லுது. அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா அனாத்ம விஷயமான பேச்சுக்களை விட்டு விடுன்னு அர்த்தம்.
அந்யாங்கிறத சொல்ல ஆத்ம வெதிரிக்த அனாத்ம, அனாத்ம விஷயமான பேச்சுக்களை விட்டுவிட வேண்டும். இதுல ஒரு தத்துவம் இருக்கு. எந்த பொருளை பத்தி நம்ம அதிகமா பேசுறோமோ அந்த பொருள் நமக்கு சத்தியமாயிரும். நம்மளை அறியாமே அந்த பொருளுக்கு ரியாலிட்டி கொடுத்துருவோம். அதை பொய்ன்னு சொல்லி இருந்தாலும் அதை பற்றி பேச பேச அந்த பொருள் அந்த விஷயம் நமக்கு சத்தியமாயிரும். இப்போ ஒருத்தன் இருக்கான், அவனிடம் பல குறைகள் இருக்கு, அதையே பேசிட்டு இருந்தா அந்த குறைகள் நமக்கு, அந்த சொரூபம் நமக்கு சத்தியமாகும். இனி ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் பேசிட்டே இருக்கான்னு வச்சுக்கோமே, நம்ம அவனை பத்தி கமெண்ட் அடிக்கிறோம், அவன் எப்பவுமே அரட்டை அடிக்கிறான், அவன் எப்பவுமே அரட்டை அடிக்கிறான்னு என்ன ஆகும்னா அந்த குணம் நமக்கு சத்தியமாயி அது நமக்கு வந்துடும். அப்படி மற்றவர்களை பற்றி அனாத்ம விஷயத்தை பற்றி அதிக பேச பேச ஒன்னா அதுல சத்தியத்துவம் இருந்தா தான் பேசுவோம். இனி ஒண்ணு, அது ஏதாவது கொஞ்சம் கஷ்டப்பட்டு மெச்சூர் ஆகி அதுல இருந்து விலகி வந்தாலும் அதை பேச பேச அதுக்குள்ள நம்ம விழுந்துரும். ட்ரெஸ்ஸை பத்தி பேச பேச ட்ரெஸ் சத்தியமாகும். இனி ஒருத்தருடைய நடவடிக்கையை பத்தி பேச பேச அதெல்லாம் சத்தியமாகும். அப்படி மற்றவர்களை பற்றி, அனாத்ம விஷயத்தை பற்றி, நாம ரூபத்தை பற்றி பேச பேச அவைகளெல்லாம் நம்முடைய சொரூபமாயிரும். அதனால இந்த நிதித்தியாசனம்ங்கிற சாதனைக்கு போக விரும்புகின்ற சாதகன் முக்கியமா என்ன செய்யணுமா, அந்யா வாச்சா விமுஞ்சத, தேவையற்ற பேச்சுக்கள் இருக்கக்கூடாது. பேசணும் அப்படின்னா ஆத்ம விசாரம், ஆத்மாவை பற்றி, அல்லது விவகாரம். விவகாரத்துக்கு பேசி ஆகணுமே, அது கொண்டு வா, இது இப்போ கிச்சனில் போகிறோம், அவங்ககிட்ட ஏதாவது பேசி தான் ஆகணும். அப்போது விவகாரத்துக்கு பேசுகிறோம். வாயை எதுக்கு பயன்படுத்துகிறோம்னா டிரான்சாக்ஷன் நடக்கிறதுக்கு, வாழ்க்கை விவகாரத்துக்கு வாயை பயன்படுத்துகிறோம். ஆத்ம விசாரத்துக்கு பேசுகிறோம். மேற பேச்சு இருக்கக்கூடாது. குறிப்பாக வானப்பிரஸ்த ஆசிரமத்தினுடைய கடமை என்னன்னா, வானப்பிரஸ்தன்னா ரிட்டையருக்கு அப்புறம் என்ன செய்யணும்னா பேசக்கூடாது. மௌனம் தான் அவங்களுடைய முக்கியமான சாதனை. ஏன்னா இருந்து பேசி பேசி எல்லாம் போதும், பேசினதெல்லாம் போதும்னு சொல்லி விட்டு விட வேண்டும். அதனால என்ன ஆகும்னா நம்ம மன அமைதியாகும். மன அமைதியானா தான் விசாரம் செய்ய முடியும். அதனால இந்த ஒரு வார்த்தையை நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும், அந்யா வாச்சோ விமுஞ்சத. மேலும் அடுத்த வகுப்புல சிந்திப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.